5 பேர ஒரு பொண்ணு லவ் பண்ணுது. ஒரு கமெண்டும் போட்டுருக்காங்க. இதே மாதிரி என் வாழ்க்கையில என் பக்கத்திலேயே ஒரு பொண்ணு இருந்துச்சு நான் பார்த்தேன். ஒரு பையன் வெளிநாட்டுல இருந்தான். ஒருத்தன் கேரளா. 2 பையன் வந்து சென்னையில உள்ள பையன். ஒரு பையன் பொறந்த ஊர்லயே லவ் பண்ணிச்சு பார்த்துக்கிடுங்க. நான் கண்டிச்சேன்னு சொல்லிட்டு என்ன எதிரியா நினைச்சிட்டு போயிடுச்சு. உண்மையா கல்யாணம் பண்ணி வாழ்றதுக்காக ஒரு பையன் வெளிநாட்டுல. ஒருத்தன் வந்து பணம் கேட்கும்போதெல்லாம் போட்டு விடுறதுக்கு வீடியோ கால் எல்லாம் காமிச்சு பேசிக்கிறது. மீதி 2 பையன் வந்து ட்ரெஸ் எடுத்து குடுக்குறது, நகை எடுத்து குடுக்குறது, ஃபோன் எடுத்து குடுக்குறது. இன்னொரு பையன் வந்து ஆசைக்கு. இதுக்கு வந்து ஆசை அதிகம். அப்ப இதே மாதிரி பசங்களும் இருக்காங்க. எப்படின்னா ஒரு பொண்ணை மட்டும் உண்மையா லவ் பண்றது, கோடி ரூபாய் செலவு பண்ணி சூப்பரா கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனா பார்த்தா இந்த அழகா உள்ள பொண்ணுங்க, ஏழ்மையா உள்ள பொண்ணுங்க, பணம் செலவு பண்ற பொண்ணுங்கள்ட்ட ஆண்களும் பழகி நான் பார்த்திருக்கிறேன். ஒரு சில பசங்க அழகா இருக்கிற பொண்ணு, முடி நீட்டா இருக்கிற பொண்ணு, ஒல்லியா வயசாகாம எங்காவே இருக்கிற பொண்ணுங்க என்ன சொன்னாலும் உண்மைன்னு நம்புறது. அது 4 பேர்த்த லவ் பண்ணாலும் பரவாயில்ல, என்கிட்ட பேசினா போதும், என்ன கல்யாணம் பண்ணிட்டா போதும், தப்பே பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த பொண்ணு தான் வேணுங்கிற பசங்க எல்லாம் இருக்காங்க. இந்த பொண்ணு 5 பேர்த்த லவ் பண்ணதுன்னு அதுல ஒரு பையன் என்கிட்ட பேசுவான். நான் சொன்னாலே அந்த பொண்ணு சரியில்லை தம்பி, இது 4-5 பேர்த்த லவ் பண்ணிட்டு இருக்கு, பணத்துக்காக நம்பாதறாங்க. அப்படியே போய் இந்த அக்கா அப்படி சொன்னாங்க உன்னை பத்தி அப்படின்னு சொல்லிட்டான். என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னா, எத்தனை பேர் லவ் பண்ணாலும் பரவாயில்லக்கா, எனக்கு அதுதான்க்கா வேணும் அப்படின்னா. இது என்ன புரிதல்? இதை கல்யாணம் பண்ணி 2 3 பிள்ளை பார்த்தாலும் நீங்க இதே வார்த்தை சொல்லுவீங்களா? எவ்வளவு அந்த வெள்ளை தோலுக்காக தானே உழவும். அதான் இதுக்கு பேர் காதெல்லாம் கிடையாது, சில்லறத்தனமான விஷயம். உங்க வயசு ஓடி உங்களுக்கு கல்யாணம் குழந்தை பிறக்கும்போது உங்க பிள்ளைங்களும் அப்படிதான் இருக்கும். அப்போ உங்களால திருத்த முடியும்.